அவருடைய நாமத்தினாலே பிரசங்கிக்கப்படவும் வேண்டியது. நீங்கள் இவைகளுக்கு சாட்சிகளாய் இருக்கிறீர்கள் என்றார் அன்று. எரேமியா 18ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 15 முடிய. எரேமியா 18ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 15 முடிய. கர்த்தரால் எரேமியாவுக்கு உண்டான வசனம்: நீ எழுந்து குயவன் வீட்டிற்கு போ, அங்கே என் வார்த்தைகளை உனக்கு தெரிவிப்பேன் என்றார். அப்படியே நான் குயவன் வீட்டிற்கு போனேன். இதோ அவன் திருகையினாலே வணிந்து கொண்டிருந்தான். குயவன் வணிந்து கொண்டிருந்த மண்பாண்டம் அவன் கையிலே கெட்டு போயிற்று. அப்பொழுது அதை திருத்தமாய் செய்யும்படிக்கு தன் பார்வைக்கு சரியாய் கண்டபடி குயவன் அதை திரும்ப வேறு பாண்டமாக வணிந்தான். அப்பொழுது கர்த்தருடைய வசனம் எனக்கு உண்டாகி, அவர் இஸ்ரவேல் குடும்பத்தாரே, இந்த குயவன் செய்தது போல நான் உங்களுக்கு செய்யக்கூடாதோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். இதோ இஸ்ரவேல் வீட்டாரே, களிமண் குயவன் கையில் இருக்கிறது போல நீங்கள் என் கையில் இருக்கிறீர்கள். பிடுங்குவேன், இடிப்பேன், அழிப்பேன் என்று நான் ஒரு ஜாதிக்கு விரோதமாகவும் ஒரு ராஜ்யத்துக்கு விரோதமாகவும் சொன்ன மாத்திரத்தில் நான் விரோதமாய் பேசின அந்த ஜாதியார் தங்கள் தீங்கை விட்டு திரும்பினால் நானும் அவர்களுக்கு செய்ய நினைத்த தீங்கை செய்யாதபடிக்கு மனம் மாறுவேன். கட்டுவேன், நாட்டுவேன் என்றும் ஒரு ஜாதியையும் ஒரு ராஜ்யத்தையும் குறித்து நான் சொல்லுகிறதும் உண்டு. அவர்கள் என் சத்தத்தை கேளாமல் என் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்வார்களானால் நானும் அவர்களுக்கு அருள் செய்வேன் என்று சொன்ன நன்மையை செய்யாதபடிக்கு மனம் மாறுவேன். இப்பொழுதும் நீ யூதாவின் மனுஷரையும் எருசலேமின் குடிகளை நோக்கி, இதோ நான் உங்களுக்கு விரோதமாக ஒரு தீங்கை உட்படுத்தி உங்களுக்கு விரோதமாக ஒரு காரியத்தை யோசிக்கிறேன். ஆகையால் உங்களில் ஒவ்வொருவரும் தன் கொள்ளாத வழியை விட்டு திரும்பி உங்கள் வழிகளையும் உங்கள் கிரியைகளையும் சீர்படுத்துங்கள் என்று கர்த்தர் உரைக்கிறார் என்று சொல் என்பது. தமிழ்ந்து நின்று நம்முடைய கீர்த்தனைகளை 106வது பாடலிலே முதல் 2 சரணங்களை பாடி அமரலாம். அன்பே பிரதானம், சகோதர அன்பே பிரதானம். 306வது கீர்த்தனை முதல் 2 சரணங்களை பாடி அமர்வோம். ஆசீர்வாதமாக்கி தருவீராக. நாங்கள் நடக்க வேண்டிய வழிகளை எங்களை செவ்வையாய் நடத்தி வருகிற எங்கள் ஆண்டவர், இந்த மாதத்தின் கடைசி பகுதியிலே வந்திருக்கிறோம் ஆண்டவரே. 4 மாதங்களை முடிக்க போகிறோம். நீர்களிலே வைத்திருக்கிற நீர்கள் மேற்கொண்டிருக்கிற நோக்கம் எங்கள் வாழ்களை நிறைவேற முடியாதபடி எங்களை தடைபோட நினைக்கிற எல்லா விதமான காரியங்களை கத்தரி மட்டுமாய் அழைத்து எங்களை ஜெயமாய் நிற்க பண்ணினீர். 5ஆம் மாதத்துக்கு பக்கத்தில் வந்திருக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் பிள்ளைகளை ஆசீர்வதி. இந்த வார்த்தை நிறைவே எங்களுக்கு தந்தனுக்கும்படியாய் ஜெபிக்கிறோம்.
அற்புதமான இந்த கரங்களிலே தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். இறைமையிலே இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவங்கள நல்ல பிதாவே, ஆமென். நம்ம மறலாம். நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் குமாரனாய் இயேசு கிறிஸ்துவினாலும் பரிசுத்த ஆவியினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் இந்த நாளிலே உண்டாவதாக. ஆண்டவருடைய வார்த்தையை நாம் இன்றைக்கு எரேமியா தீர்க்கதரிசியின் 18ஆம் அதிகாரத்திலே 4ஆம் வசனத்திலே பார்க்கும்போது ஒரு குயவனை ஆண்டவர் இங்கே சொல்லுகிறதை நாம் பார்க்க முடியும். குயவன் கையிலே அவன் வணைந்து கொண்டிருந்த ஒரு பானை, ஒரு பாத்திரம், அது உருவிழந்து போய்விட்டது. எனவே அவன் திரும்ப அதை வணிகிறதை நாம் பார்க்க முடியும். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்து 40 நாட்கள் இந்த பூமியிலே அவர் உலாவிக் கொண்டிருந்தார். சீடர்களுக்கு தரிசனமானார், மகதலேனா மரியாளுக்கு தரிசனமானார், தோமாவுக்கு தரிசனமானார், அவர்களோடு நடந்தார், பேசினார். நம் கடந்த நாட்களிலே தியானித்தது போல ஆண்டவர் அவர் மேல் ஊதி அவர்களுக்கு பரிசுத்த ஆவியை கொடுத்தார். ஆனால் ஆண்டவர் 40 நாட்கள் அந்த உலகத்திலே நடக்கும் போது அவர் வசனம் சொல்லுகிற லூக்கா 24ஆம் அதிகாரம் 47ஆம் வசனத்திலே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே நடந்தபோது அவர் பாவ மன்னிப்பு மனம் திரும்புதலும் எருசலேம் தொடங்கி சகல தேசத்தாருக்கு அறிவிக்க வேண்டியது இருந்தபடியினாலே அவர் அந்த பணியை செய்யும்படியாக 40 நாட்கள் இந்த தேசத்திலே உலகத்திலே சுற்றி நடந்தார். நாம் தொடர்ந்து பார்த்து வருகிறோம். மனம் திரும்புதல் என்று சொன்னால் முதலாவதாக ஒரு மனிதனுடைய முதற்படி மனம் திரும்புதல் என்று சொல்வது ரெகக்னிஷன், தன்னை உணர்ந்து கொள்வது. இரண்டாவதாக அவன் மனஸ்தாபப்படுகிறான். மூன்றாவதாக அந்த இடத்தை விட்டு திரும்புகிறான். நான்காவதாக இன்றைக்கு ரெகக்னிஷன், ரிமோஸ். அடுத்தது இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடிய காரியம் ரிஃபர்மேஷன். இந்த ரிப்பண்டன்ஸ் என்று சொல்லக்கூடிய வார்த்தையிலே ஒரு ரிஃபர்மேஷன் காணப்படுகிறது. எப்பொழுது ஒரு மனிதன் தன்னுடைய பிழைகளை உணர்ந்து அவன் போய்கொண்டிருக்கிற இடத்திலிருந்து மனஸ்தாபப்பட்டு எப்பொழுது தன்னுடைய வழியை திருப்புகிறானோ அப்பொழுது வாழ்விலே ஒரு ரிஃபர்மேஷன் ஆரம்பிக்கிறது. அதைத்தான் இங்கே குயவன் கையிலே இந்த களிமண்ணானது கெட்டு போகும்போது அவன் திரும்ப அதை உயிர்ப்பிக்கிறதை அவன் நினைத்த அந்த வடிவத்திலே அதை கொண்டு வருவதைத்தான் ரிஃபார்மேஷன் என்று சொல்லுகிறோம். ரீஃபார்ம், ஒரு வடிவத்தில் இருக்கிற பொருள் இன்னொரு வடிவத்திற்கு மாற்றப்படும். இரும்பு ஒரு வடிவத்தில் இன்னொரு வடிவத்துக்கு மாற்றப்படும் போது அது ஃபார்மேஷன் மாற்றப்படும், ரீஃபார்ம் பண்ணப்படுகிறது. இரும்பு அது முதலாவதாக ஒரு ராடாக இருக்கும். நாம் முற்காலத்திலே பார்க்கும்போது இந்த கொல்லருடைய கடைக்கு போகும்போது கத்தி, வெட்டு கத்தி, இந்த அரிவாள் எல்லாம் செய்கிறதை நான் நேராக உட்கார்ந்து பார்த்திருக்கிறேன். முதலாவது அவர்கள் ஒரு இரும்பை எடுப்பார்கள், அதை உரைக்களத்திலே வைத்து அந்த ஊதக்கூடிய ஒரு சின்ன வைத்திருப்பார். அதை நாம் அழுத்தும் போது காற்று வரும். அந்த கரியை போட்டு கரியிலே இரும்பை வைத்து அது இரும்பு படுக்கும் போது எடுத்து வெளியே வைத்து அடிப்பார்கள். அடித்து ராடாக இருக்கும், நல்ல உருளையாக இருக்கிறதை நல்ல முதலாவதாக பட்டை தட்டுவார்கள். பட்டை தட்டு விட்டு திரும்பவும் எடுத்து அதை உள்ளே வைத்து திரும்பவும் சூடாக்குவார்கள். திரும்பவும் சூடாக்கி திரும்பவும் எடுத்து அடிப்பார்கள். அது எந்த அளவுக்கு அந்த ஷேப், அந்த வடிவம் வர வேண்டுமோ அந்த வடிவம் வருவது வரையிலும் அந்த தீயிலே வைத்து அந்த இரும்பை படுக்க காய வைத்து ஒவ்வொரு தடவையும் அடிப்பார். அடித்து முடித்த பின்பாக நம்ம நினைப்போம் அடித்தெல்லாம் ஷேப் பண்ணி விட்டார். அடுத்த திரும்ப என்ன பண்ணுவார்கள்னா எல்லாம் முடித்த பின்பாக திரும்பவும் படுக்க காய வைப்பார்கள். காய வைத்து தண்ணீர அல்லது ஆயில டிப் பண்ணி உடனே எடுப்பார்கள். எதற்காக என்று சொன்ன அடித்து வைக்கக்கூடிய அந்த இரும்பானது அது மென்மைத்தன்மை கொண்டதாக இருக்கும். வெட்டினா உடனே வளைந்து போகும். எனவே அவர்கள் பருவம் பிடிப்பார். பருவம் என்னத்தை நல்ல சூடாக்கி டக்குன்னு தண்ணீரிலே அல்லது ஆயிலே போட்டு அல்லது சுண்ணாம்பிலே போட்டு அவள் எடுப்பார். அது தேவையான அளவு பருவம் வந்தோடனே அதை வைத்து விட்டு அடுத்தது இன்னொரு வேலை செய்வார்கள். அரம் போட்டு, முன்னாடி அரம் போட்டு தேய்ப்பார்கள். இப்ப அரையில் கிரைண்டிங் இருக்கு. நம்ம இதை கண்ணால பார்க்கும்போது தெரியும், ஒரு இரும்பு அது ரீஃபார்ம் பண்ணப்பட்டு
ஒரு கத்தியாக வரும்போது அது உரைக்களத்துக்குள்ளே போகிறது, பழுக்க காய வைக்கப்படுகிறது, திரும்ப திரும்ப காய வைக்கப்பட்டது மாத்திரமல்ல, அது பருவம் பிடிக்கப்பட்டு அதுக்கப்புறம் ஷார்க்கான உருவாக்கப்பட்டு அது தேவைக்கு வருகிறது. அதை போலத்தான் மனம் திரும்புகிறதுல ரிஃபர்மேஷன் காணப்படுகிறது. ரிஃபார்ம் பண்ண ஒரு நம்ம இதை நம்முடைய நடைமுறை வாழ்க்கை நம்ம பார்த்தோம்னா தெரியும். ரிஃபார்ம் ஒரு மனுஷனுடைய வாழ்விலே வருகிறது என்று சொன்னா அவன் இதே அக்கினி சோதை கடந்துதான் போவான். நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும். நான் நிறைய பேர் வாழ்வை பார்த்திருக்கிறேன். நான் சிறு வயதில் ஆலயத்துக்கு போகும்போது ஒரு ஆள் அடிக்கடி சொல்லுவேன், கணவர் மிகவும் குடிகாரராக ரவுடி, அந்த ஊர்ல நல்ல குடிப்பார், வந்து அடிப்பார். எனவே என் கணவனுக்காக ஜெபம் பண்ண வேண்டும் என்று சொல்லி அந்த பெண் பிள்ளை ஒவ்வொரு நாளும் கேட்கும். அப்ப எல்லாரும் மனஸ்தாபப்பட்டு ஜெபம் பண்ணுவார்கள். கடைசியாக அந்த மனிதன் குடியை விட்டார், ஆலயத்துக்கு வர ஆரம்பித்தார். இங்கே ஜெபம் பண்ணி கொண்டிருந்தால் சர்ச்சை விட்டு போய்விட்டு எப்படி இருக்கு. அதுக்கு பிறகு அவருடைய வாழ்க்கை ரொம்ப மோசமா போய்விட்டது. அவர் குடித்துக் கொண்டு வரும்போது எல்லா காரியங்களையும் செய்த அந்த பொம்புல அவர் குடியை விட்டவர் அவருக்கு எதிர்த்து போராட ஆரம்பித்தார். அவருக்கு சாப்பாடு கொடுக்கறது இல்லை, அவரை மிகவும் கேவலமாக நடத்த ஆரம்பித்தது. ஆனால் அவர் ஆண்டவரை விட கடைசி வரையிலும் அவர் உள்ளே வந்தது பிறகு அவர் எவ்வளவு இந்த உலகத்துக்காக ஓடினாரோ அவ்வளவு ஒரு ஆண்டவருக்காக ஓடினார். குடும்பம் எல்லாம் விட்டு விட்டு போய்விட்டு தனி மனிதனாக நின்று அப்ப அந்த நேரத்தில் நம்ம பார்த்த சொல்ல அவர் சொல்லுவார், நபுகராத்திர ரவுடியா இருந்து நான் கேட்கறத எடுத்து சாப்பிடுவேன். ஒரு கடையில போனா இன்றைக்கு நான் என் கையாலேயே சமையல் பண்ணி சாப்பிடுகிறேன் என்று சொல்லுவார். எல்லா விதத்திலும் மாற்றப்பட்டவராக இந்த உலகத்தை விட்டு போனார். எழும்பினார். அந்த கிட்டத்தட்ட ஒரு 70 வயது இருக்கும். அந்த நேரத்தில் ஒரு அதிகாரம் ஃபுல்லா காணாம சொல்லுவார். அவ்வளவு பிரெயின் பவர் அவருக்குள்ள இருந்தது. ஆனால் இங்க நம்ம பார்க்க வேண்டிய மிக முக்கியமான காரியம், ஒரு மனிதனுடைய வாழ்விலே ரிஃபார்மேஷன் என்று சொல்லக்கூடிய மனம் திரும்புதலின் அடுத்த படியாகிய அவருடைய வாழ்வின் மறுமலர்ச்சி வரும்போது அநேக நன்றாக இருக்கிறது. ஒரு சில வாழ்வு மிகவும் பரிதாபமாக போகிறது. ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகள் இந்த பூமியிலே வாழும்போது ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகள் மேல் ஒரு நோக்கம் வைத்திருக்கிறார். அதைத்தான் எரேமியா தீர்க்கதரிசன புத்தகம் 18ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் சொல்ல வாசிக்கலாம். குயவன் வனைந்து கொண்டிருந்த மண்பாண்டம் அவன் கையிலே கெட்டு போயிற்று. அப்பொழுது அதை திருத்தமாய் செய்யும்படிக்கு தன் பார்வைக்கு சரியாய் கண்டபடி குயவன் அதை திரும்ப வேறே மண்பாண்டமாக வணைந்தான். இங்கே வசனம் சொல்லுகிறது, அந்த மண்பாண்டமான கெட்டு போனபடியினாலே அவன் கையிலே அதை திருத்தமாய் செய்யும்படிக்கு தன் பார்வைக்கு சரியாய் கண்டபடி குயவன் அதை திரும்ப வேறே பண்டமாக வணைந்தான். ஒரு மனிதனுடைய வாழ்வை ஆண்டவர் வேறுபரிக்கும் போது நாம் தொடர்ந்து பார்த்து வருவோம். சவுலுடைய வாழ்வு, தாவீதுடைய வாழ்வு, மோசேயுடைய வாழ்வு, இவைகளிலே ஆண்டவர் இடைப்பட்ட பின்பாக அவருடைய வாழ்விலே அநேக மறுமலர்ச்சிகள் உருவானது. ஆனால் இந்த சந்தித்த மனிதர்கள் எல்லாரும் அப்படியே நேரடியாக ஆண்டவர் சொல்லுகிறார், நேரடியாக அவர்கள் ஆண்டவருக்கு பிரயோஜனமாகவில்லை. இந்த மனமாற்றம் வந்த பின்பாக ஆண்டவர்களை உலைக்களத்திலே போட்டு குயவனுடைய களிமண்ணை போல ஆண்டவர் அவர்களை திரும்ப வணைகிறார். எப்படி வணைகிறார்? அவருக்கு விரும்புகிற அந்த காரியத்தை செய்யும்படியாக ஆண்டவர் வணைகிறார். ஒரு ஒரு வேலை செய்கிற நமக்கு, ஒரு பாத்திரம் செய்கிற நமக்கு, ஒரு பொருள் செய்கிற நமக்கு மாத்திரம்தான் தெரியும். நான் இந்த டூல் அண்ட் டை மேக்கிங்ல நிறைய வேலைகளை செய்தபடினால நாம் விரும்புகிறது போல ஒரு பொருள் வராவிட்டா ஒரு காலமே நிம்மதி இருக்காது. ஐயோ, இது இப்படி ஆயிப்போச்சு, நான் ஏன் எவ்வளவு கஷ்டப்பட்டேன், நான் அது எப்படி ஆயிட்டு, நான் விரும்பினது மாதிரி வரவில்லையே, எப்பொழுது பார்த்தாலும் நான் விரும்பினது மாதிரி அது வரவில்லை என்று சொல்லி எப்பொழுதும் நமக்குள்ள ஒரு உறுத்தல் இருந்து கொண்டே இருக்கும். எப்பொழுது நாம் செய்த பணியானது திருப்தியாக இருக்கிறதோ அப்பொழுதுதான் நமக்குள்ள ஒரு சந்தோஷம் வரும். ஆமா, நான் நினைத்தது போல அந்த பொருள் வந்திருக்கிறது. அதே போலத்தான் ஆண்டவர் நம்முடைய தனிமனித வாழ்விலே ஒவ்வொருடைய வாழ்வில் ஒரு நோக்கத்தை வைத்திருக்கிறார். இவன் இதை செய்ய வேண்டும், இவனை கொண்டு இந்த காரியத்தை செய்ய வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர்
பண்ணி நம்மை வேறு பிரித்து பலவிதமான வழிகளிலே நடத்தி வருகிறார். ஆனால் நாம் அந்த இஷ்டப்படி போவோம் என்று சொன்னார் ஆண்டவருடைய கரத்திலே நாம் பயன்பட முடியாது. மனம் திரும்புதல் என்று சொன்னா என்ன? ஆண்டவருக்கு தன்னை விட்டு கொடுத்து மறுரூபத்துக்கு நேராக நம்மை நடத்துவதுதான் அந்த ரிஃபர்மேஷன் என்று சொல்லக்கூடிய ரிப்பெண்டன்ஸ். அதைத்தான் ரோமர் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலும் பவுல் அப்போஸ்தலன் தெளிவாக எழுதுகிறார். இப்படி இருக்க சகோதரரே, உங்கள் சரீரங்களை நீங்கள் பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை என்று சொல்லுகிறார். முன்பாக தான் சொல்லுகிறார், உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். மனம் புதிதாகும் போது மறுரூபம் வருகிறது, டிரான்ஸ்ஃபர்மேஷன் வருகிறது. எங்கே? உள்ளத்துக்குள்ளே முதலாவது மனமாற்றம் வருகிறது, அது வாழ்விலே வெளிப்படுகிறது. அதன் மூலமாக ரிஃபர்மேஷன் வெளியே தருகிறது. மாற்றப்பட்ட மனிதர்களை அநேகரை நான் பார்த்திருக்கிறேன். மாற்றப்பட்ட மனிதர்களுக்குள்ளே ஒரு காலத்திலே எதற்கும் துணிந்து கோபாவேசத்தோடு கத்துகிற மனிதர்கள் ஆண்டவர் சந்தித்த பின்பாக ஒரு ஆட்டுக்குட்டியை போல மாறுகிறதை நான் பார்த்திருக்கிறேன். அநேகருடைய வாழ்வு ரிஃபர்மேஷன் என்று சொல்லக்கூடிய அனுபவத்தை கடந்து வரும்போதுதான் அடுத்த படிக்கு நேராக போகிறது. ஆண்டவர் பயன்படுத்த விரும்புகிற மனிதர்கள் எல்லாரும் அவருடைய கருத்திலே அவங்க உலைக்களங்களிலே போட்டு, சோதனை என்று சொல்லக்கூடிய உலைக்களத்திலே போட்டு நன்றாக நெருக்கப்பட்டு சோதனை சகித்து அதிலிருந்து எழும்புகிற மனிதனைத்தான் ஆண்டவர் பயன்படுத்துகிறார். எப்பொழுது சோதனையிலே ஒரு மனிதன் ஜெயிக்கிறானோ அதற்கப்புறமாக இந்த வாழ்வை வித்தியாசமாக மாறும். அதுவரையிலும் சோதனைக்குள்ளே போடும்போது பார்த்தா தெரியும், யாருமே துணை இருக்காது, எல்லாரும் விட்டு விடுவார்கள். நம்மோடு சேர்ந்து வந்தவர்கள் நம்மை கைவிட்டு விடுவார்கள். ஆனால் இந்த உலைக்களத்திலே ஆண்டவர் போட்டு அந்த சோதனை இந்த உலைக்களத்துக்குள்ளே போட்டு நெருக்கி உடைத்து அவர் விரும்புகிறது போல வணைந்து தம்முடைய கையிலே அவர் ஆயுதமாக எடுக்கும் போது அவர் விரும்புகிறது போல பணி அந்த மனிதனை கொண்டு ஆண்டவர் செய்கிறார். அநேகருடைய வாழ்வை நான் பார்த்திருக்கிறேன். ஆண்டவருக்காக எழுப்பினவர்கள் அநேகர் சொல்லுவார்கள், ஒரு காலத்திலே மிகவும் துன்மார்க்கமாய் நடந்தேன், ஒரு காலத்திலே யாரும் கையிலே பிடிக்க முடியாத மகா கொடூரனாய் நடந்தேன். எப்பொழுது ஆண்டவரை தரிசித்தேனோ, அவருடைய சிலுவை காட்சியை தரிசித்தேனோ, அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமை எப்பொழுது நான் அனுபவித்தேனோ அப்பொழுது என்னுடைய வாழ்வு மாற்றப்பட்டது. இன்றைக்கு நீங்கள் பார்க்கிற நான் என்று சொல்லக்கூடிய மனிதர்கள் அநேகர் சொல்லி இருக்கிறார்கள், நான் ஒரு காலத்துல இப்பொழுது ஒருவன் எனக்கு எதிராய் செய்கிற காரியத்திலே என்னுடைய நான் பழைய ஆளாக இருந்திருந்தேன் என்று சொன்னேன், அவனை விட்டிருக்க மாட்டேன். இப்ப எப்படி நான் பைபிளை தூக்குகிறேன், நான் கிறிஸ்தவன் என்று சொல்லி நான் மனமாற்றம் பெற்றவன் என்று எல்லாராலும் அறிக்கை பெற்றிருக்கிறேன். இப்பொழுது என்னை பரியாசம் பண்ணுகிறவனை நான் திரும்ப பரியாசம் பண்ண முடியாதபடி ஆண்டவர் என்னை மாற்றி இருக்கிறார் என்று சொல்லக்கூடிய அநேக சாட்சிகளை நான் கேட்டிருக்கிறேன். நானும் அநேக நேரங்களிலே அநேக மனிதர்களுடைய இந்த பாவத்துக்குள்ளே சிக்கிக் கொண்டு கிடந்த ஜனங்கள் அநேகருடைய வாழ்வை நான் பார்த்திருக்கிறேன், கேட்டிருக்கிறேன். அவருடைய வாழ்வு இந்த மறுரூபத்துக்கு வந்த பின்பாக அவருடைய குடும்பங்கள் மேன்மையாய் காணப்படுகிறதை, அவருடைய வாழ்விலே ஆண்டவர் விரும்புகிற எல்லா நன்மைகளும் நடைபெறுகிறதை, அவர்கள் மூலமாக நடைபெறுகிறதை நான் பார்த்திருக்கிறேன். அதே போலத்தான் ஆண்டவருக்குள்ளே வந்து இன்னொரு வழியில திரும்பி போன ரிஃபார்மா நாட்களையும் பார்த்திருக்கிறேன். கிறிஸ்துவுக்குள்ளே வந்து அவரோடு உறவாடி நடந்து பின்வாங்கி போன ஜனங்களை ஆண்டவர் கைவிட்டு விட்டதையும் நான் பார்க்கிறேன். பின்மாற்றக்காரர்களை ஆண்டவர் திரும்ப உயிர்ப்பிக்க முடியாதபடி அங்கே ஒரு டிரான்ஸ்பர்மேஷன் உருவாகிறது. கிறிஸ்துவுக்குள்ளே ஒரு டிரான்ஸ்பர்மேஷன் உண்டு, மறுமலர்ச்சி உண்டு. அதை போல இந்த உலகத்துக்கு போகும்போது அது இன்னொரு விதமான மறுமலர்ச்சியை உருவாக்குகிறது. ஆண்டவருக்குள்ளே வந்து யார் யாரெல்லாம் அவருக்குள்ளே நின்று ஆமாண்டவரே போதும், ஆண்டவரே உலகத்துக்கு பின்பாக ஓடினது போதும் என்று சொல்லி உலகத்தை வெறுத்த ஆண்டவரை தங்களுடைய கையிலே பிடித்துக் கொண்டார்களோ, சிலுவை தங்கள் தோள்களிலே சுமந்து கொண்டார்களோ, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் சிலுவை ஆணிகளாக்கப்பட்ட கைகளை யாரெல்லாம் பலமாய் பற்றி கொண்டார்களோ அவருடைய வாழ்வை டிரான்ஸ்ஃபார்ம் ஆகியிருக்கிறதை
அநேக உதாரணங்கள் மூலமாக வேதத்தின் மூலமாகவும் நாம் பார்க்க முடியும். அது சவுல் என்று சொல்லக்கூடிய பவுல் அவருடைய வாழ்விலே காணப்பட்டது. நம்முடைய வாழ்வில் ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்ப்பது ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன். அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் இது ரிப்பண்டன்ஸ் என்று சொல்லக்கூடிய மனம் திரும்புதலின் 4வது படி. முதல் படி தன்னை உணர்ந்து கொள்வது, 2வதாக மனஸ்தாபப்படுவது, 3வதாக போன வழியிலிருந்து திரும்புவது, 4வதாக ஆண்டவர் வைத்த இடத்திலே ஆண்டவர் விரும்புவது போல நம்முடைய வாழ்வு மறுமலர்ச்சி அனுபவிப்பதுதான் மனம் திரும்புதலின் 4வது படி. இந்த 4ம் இருக்கிறது என்று சொன்னால் ஒரு மனிதன் மனம் திரும்பி இருக்கிறான் என்று அர்த்தம். இதுல எதுல குறைவு இருந்தாலும் சரி, முதல் படியிலே தவறு நடந்தால் 4வது படிக்கிற மனுஷன் வரவே முடியாது. முதல் படியிலே இந்த உணர்ந்து கொள்ளக்கூடிய, தன்னை உணர்ந்து கொள்ளக்கூடிய, தான் செய்தது பாவம் தான், அக்கிரமம் தான், ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியம் தான் என்று உணர்ந்து கொள்ளாத வரையிலும் மனஸ்தாபம் வராது. 2வது படியாகி மனஸ்தாபம் வராது. இந்த மனஸ்தாபம் வராவிட்டால் அவனாலே மனம் திரும்பி போன வழியிலே திரும்ப வர முடியாது. 4வதாக ரிஃபர்மேஷன் என்று சொல்லக்கூடிய மறுமலர்ச்சி, இந்த 3 படிகளையும் அனுபவிக்க வேண்டும் என்று சொன்னால் அந்த மனிதன் முதல் 3 படியை கடந்தால் மாத்திரம்தான் 4வது படியிலே வந்து சேர முடியும். கிறிஸ்துவுடைய உயிர்த்தெழுதலிலே 40 நாட்களிலே நடந்த அவருடைய மனம் திரும்புதலின் காட்சியை நாம் நினைவில் கொள்வோம் என்று சொன்னார். சீடர்கள் அநேகர் ஆண்டவரை விட்டு பின்வாங்கி போகக்கூடிய சூழ்நிலையில் இருந்தார்கள். ஆனால் ஆண்டவர் அவர்களை தம்முடைய தூயாவியானவரை கொண்டு அவளை ரீஃபார்ம் பண்ணினதை நம்ம வேதத்திலே பார்க்க முடியும். ரீஃபார்ம் பண்ணாமல் இருந்தா சீடர்கள் பணி செய்திருக்க முடியாது. ஆண்டவருடைய ஊழியத்தை செய்ய வேண்டும் என்று சொன்ன உலைக்களத்துக்குள்ளே அவர் போடப்பட்டார்கள். 12 பேரும் ஆண்டவருடைய உலைக்களத்துக்குள்ளே போடப்பட்டு திரும்ப ஆண்டவருக்காக பிரயாசப்பட்டு தேசத்திலே மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாய் மாறினார்கள். திருச்சபையில் அதைத்தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். திருச்சபை நம்பத்தினர்கள் செய்ய வேண்டிய பணி என்ன? நம்முடைய மனம் திரும்புதலை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். உயிர்த்தெழுந்த நாளுக்கு நாட்களுக்கு முன்பாக நம்முடைய வாழ்விலே ஒரு மனம் திரும்புதலை, மனமாற்றத்தை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். திருச்சபையிலே 4 மாதங்களை நாம் கடந்து விட்டோம். இந்த வருடத்திலே 5வது மாதம் நமக்கு விடுதலை மாதமாக, ஆசீர்வாதத்தை நிறைவை பெற்றுக் கொள்ளக்கூடிய மாதமாக மாற வேண்டும் என்று சொன்னார். நாம் மனம் திரும்புதலை நம்முடைய வாழ்விலே பெற்றுக்கொள்ள வேண்டும். குடும்பத்திலே எத்தனையோ போராட்டங்கள் உண்டு, உலகத்திலே உபத்திரவம் உண்டு என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். ஆனால் மனம் திரும்புதலின் அடிகளை ஒன்றொன்றாக கடந்து போவோம். ஆண்டவருடைய வாழ்விலே மென்மையானவைகளை செய்வார். அந்த குடும்பங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பார்.